பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்போ இதில் நம்ம பார்க்கலாம், பயம் என்பது பாவத்தின் லிஸ்ட்டில் முதலாவது வந்திருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கலாம், பயப்படுறது ஒரு பெரிய பாவமா அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பயப்படுகிறவர்கள் இதை பாவத்தின் லிஸ்ட்டில் இதை இணைச்சிருக்காங்க. ஆனால் இதை நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் வாழ்கிறோமா? ஒரு கொஸ்டின் மார்க்குங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ இன்றைய சூழலில் நிச்சயமாக எல்லா மனிதர்களுடைய இருதயங்களிலும் பயத்தை பார்க்கிறோம். ஆனால் வேதம் இதற்கு இதை பயம் என்பதை பாவம் என்று சொல்கிறது. ஏன் சொல்கிறது? ஏன் பயப்படக்கூடாது? இதை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்குறப்ப வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக இந்த பயம் என்பது ஒரு பாவம் மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அவை துக்கப்படுத்துகிற காரியமாகவும் இது இருக்கிறது. ஸோ ஏன் பயப்படக்கூடாது? ஏன் அப்படின்னா, எபிரேயரில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மளை பிள்ளைகள் என்று சொன்னதுனால பிள்ளைகளைப் போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு இறங்கி தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனாராம். அப்போ பாருங்க, அந்த இடத்துல மரண பயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய மரணத்தினால அழிச்சு போட்டிருக்கிறார். மரணத்தின் அதிகாரி பிசாசு. ஸோ அதை அழித்ததுனால மனித இனத்தை பயத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுக்கப்பட்டு நம்மை முற்றிலுமாய் அவர் மீட்டு கொண்டார் என்ற அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது மனிதன் பயப்படுவது என்பது நிச்சயமாக அது தேவனுக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. ஸோ பயத்தை கொடுப்பது பிசாசு. ஆனால் அவனை அங்கே முடிச்சு நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கும் பொழுது நாம் பயப்படுவது என்பது நிச்சயமாக ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம் தானே. ஸோ பைபிளில் 365 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறதா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், இந்த பயம் என்பது ஒரு மனிதனுடைய மனதை முற்றிலுமாய் காயப்படுத்தி வேதனைக்கு கொண்டு போகிறது. அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயம் இருக்கும். ஸோ எப்போ நமக்கு பயம் வருது? ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங். ஸோ நமக்கு யாரும் இல்லை, இதை நம்மால் செய்ய முடியாது, நமக்கு என்ன நடக்குமோ. ஸோ இந்த மாதிரியான இன்செக்யூர்ட் ஃபீலிங்ஸ் வரும்பொழுது, கவலை வரும்பொழுது நமக்குள் பயம் வருகிறது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் பிரியமாக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த புத்தியும் அன்பும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ சிலுவைக்கு வந்ததன் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல மரணத்தின் அதிகாரி பிசாசு அழிக்கப்பட்டு போனான். அதனால் மரண பயமும் அங்கே போய்விட்டது. ஸோ நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதற்கு குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ யோவான் 6ல் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கேற்ற கிரியை என்ன அப்படின்றப்ப, தேவனுக்கேற்ற கிரியை அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பயம் எங்கே வருகிறது என்றால், அவரை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது, அவிசுவாசம் உண்டாகும் பொழுது தான் அங்கே பயம் வருகிறது. அப்போ அப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விலைக்கரைத்தை கொடுத்து அவருக்கு சொந்தமாய் நம்மை வாங்கி இருக்கும் பொழுது, அவருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் பயப்படுவது என்பது அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியமாக தான் தெரியும். ஸோ யோவான் 16ல் சொல்லப்படுகிறது, சத்தியாவியானவர் வரும்பொழுது அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ இந்த இடத்துல பாவம் என்பது எதை சொல்லுதுன்னா, அவரை விசுவாசியாமல் இருப்பது. ஸோ பயத்திற்கு காரணம் அவிசுவாசம். சரிங்களா? ஸோ இந்த பயம், அவிசுவாசம் எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கு பாவம் என்பது கொலை செய்கிறதும், திருடுறதும், பொய் சொல்கிறதும், விபச்சாரமும், வேசித்தனம் மாத்திரம் இல்லை. பயம் கூட தேவனுக்கு அருவருப்பான காரியம். அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இதை நிச்சயமாக நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். அதை எதனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இந்த பயத்தை போக்குவது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து நாம் வெற்றி அடைய முடியும்.
ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஏதேன்ல அ ஆதாம் வந்து பாவம் செய்து விழுந்து போன பொழுது, முதல்ல அவனை ஆட்கொண்ட பிசாசின் தந்திரம் என்ன அப்படின்னா, பயம்தான். அவன் வந்து பிதாவை நோக்கி பார்க்க முடியல. பிதா அவனை தேடி வருகிறார். ஆனால் அவன் பயந்து அந்த இடத்துல ஒளிந்து கொள்ளுகிறான். ஏன்னா, அவன் வந்து தான் குற்றம் செஞ்சுட்டோன்ற அந்த ஒரு அ மன பயத்துல பிதாவை நோக்கி பார்க்க முடியல. ஆனா, எபிரேயர்ல சொல்றாரு, புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தில் நுழைவதற்கு அவருடைய மாம்சத்தின் திரையை கிழித்தாராம். ஸோ அந்த மார்க்கத்தினில் நுழைவதற்கு நமக்கு வந்து அவருடைய ரத்தத்தினால தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பயம் நீங்கி நாம் தைரியத்தோடு பிதாவினிடத்தில் சேருவதற்கு அவருடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த ஒரு மனது, ஆத்துமா சிலுவையில் கொடுக்கப்பட்ட கிரயத்தையும் அதன் இரத்தத்தையும் அங்கு பலியிடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் உற்று பார்த்து தன்னுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக அந்த இருதயத்தில் பயம் நீங்கி போகிறது. அப்ப துர்மனசாட்சி நீங்குவதற்கு, பயம் இல்லாமல் தைரியமாக பிதாவினிடத்தில் நாம் சேருவதற்கு அவருடைய இரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, உற்று நோக்குகிறோமோ, நமக்காக அடிக்கப்பட்ட அந்த பஸ்காவை எந்த அளவுக்கு நாம் இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்கிறோமோ, அந்த ஆட்டுக்குட்டியை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, நிச்சயமாக நாம் அந்த பயத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை அடைய முடியும். ஸோ நாம் ஒரு மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடையவன். ஸோ நாம் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் டைரக்டாக பிதாவை அறிந்து கொள்ள முடியாது. ஸோ த்ரூ கிரைஸ்ட் மூலமாக தான் பிதாவை அறிய முடியும். அவரே சொல்கிறார், பிதாவை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய சரீரத்தில் பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது நம் சரீரம் பரிசுத்தாவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அது மாத்திரம் போதாது, நம்மளுடைய ஆத்துமா கிறிஸ்துவை பற்றிய அறிவினாலும் அன்பினாலும் நிறைந்திருக்கணும். நம்ம மனசு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அளவில்லாத ஒரு நேசத்தை அடைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆத்துமா செழிப்புள்ளதாக மாறுகிறது. ஸோ நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் வந்து நிறைய பணம், பதவி, பொருள், என்ன சொல்கிறது, பெருமைகள், நிறைய விஷயங்கள் இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நல்லாமே இருக்கும் ஆனால் மனசில் சமாதானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமாதான பிரபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் நமக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இவரை காட்டிலும் நம்மளுடைய ஆத்துமாவை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பக்கூடிய வேறு ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் உற்று பார்த்து எந்த அளவுக்கு அவருடைய நேசத்தை நான் உள்வாங்குகிறேனோ அந்த அளவிற்கு என்னுடைய ஆத்துமா பயம் இல்லாமல் அவரோடு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நம்மளுடைய ஆத்துமா அவருடைய அன்பினால் நிறைந்து, அவருடைய நேசத்தினால் நிறைந்து, நம் சரீரம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அப்போதான் அது ஒரு பரிபூரண ஆராதனை. அதுதான் பிதாவை தொழுது கொள்கிற வழி அப்படின்றார். ஸோ கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லாமல் வெறும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதும் பலன் தராது. கிறிஸ்துவை குறித்த அறிவோடு நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிட்டு பிதாவோடு தொடர்புக்கு வருகிறது. அப்பொழுது நம் ஆவியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சிலுவையில் நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை, அன்பை, இரக்கத்தை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, எந்த அளவுக்கு அதை யோசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதானது பயத்திலிருந்து முற்றிலுமாய் விலகி அவருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த பயம் என்பது தேவனுக்கு அருவருப்பான காரியம். ஸோ இந்த பயத்தை போக்க ஒரே வழி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து அவரை அறிகிற அறிவில் நாம் வளரும் பொழுது நம்மளுடைய ஆத்துமாவில் பயம் முற்றிலுமாய் நீங்கி போகிறது. ஏன்னா சிலுவையில் எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டுட்டார். நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்திற்குள் நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். எப்பெல்லாம் நான் சிலுவையை நோக்கி பார்க்கிறேனோ, அவருடைய ரத்தத்தை நான் பார்க்கிறேனோ, என்னுடைய மனசாட்சி சுத்தமாக்கப்படுகிறது, அங்கே கழுவப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல பயமோ, துர்மனசாட்சியோ, பாவ உணர்வோ, குற்ற உணர்வோ எதுவும் அங்கே இருக்க முடியாது. அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது வார்த்தை எவ்வளோ உண்மையானதற்கு பாருங்கள். சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய மனது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், அழிவுகள், நோய்கள், அதை பற்றிய விஷயங்களெல்லாம் நிரப்பி கிறிஸ்துவை அறிகிற அறிவில் இல்லாமல் போகிறதுனால தான் எல்லா அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசத்தை நாம் அறிந்து கொள்வோம். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கமே அவங்களை அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ அவர்களை அறிந்து கொள்வோம், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் அவருக்குள் சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are chosen to live a heaven on earth life. ஆமென், ஆமென்.